ஹலோ சுபி. ஹலோ மக்களே. ஸ்கோர் கிளவரோட டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் பாட்காஸ்ட்க்கு எல்லாரையும் வெல்கம் பண்றோம். நான் உங்க நிலா. ஹலோ நிலா. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். நான் உங்க சிபி. என்ன நிலா, இன்னைக்கு நவம்பர் 18th 2025க்கான கரண்ட் அஃபேர்ஸை வெறித்தனமா டிஸ்கஸ் பண்ணலாமா? ஆப்சல்யூட்லி சுபி. அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம். நாங்க டிஸ்கஸ் பண்ற இந்த எல்லா கரண்ட் அஃபேர்ஸும் எங்க ஸ்கோர் கிளவரோட டெய்லி பேங்கிங் பிரீமியம் கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃப்ல இருந்து தான் எடுத்திருக்கோம். இந்த பிடிஎஃப் நம்ம ஸ்கோர் கிளவர் டெலிகிராம் சேனல்ல கம்ப்ளீட்லி ஃப்ரீயா கிடைக்குது. ஆமா நிலா, மற்ற சோர்சஸ் மாதிரி பக்கம் பக்கமா இல்லாம எக்ஸாமுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் எங்க ஃபுல் டைம் கரண்ட் அஃபேர்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் லாட் ஆஃப் நியூஸ் பேப்பர்ஸ் அனலைஸ் பண்ணி ரொம்ப கான்சைஸா கொடுக்குறாங்க. சொல்ல போனா மற்றவங்களை விட 5 மடங்கு கம்மியான கான்டென்ட் தான் இருக்கும், ஆனா பெர்ஃபார்மன்ஸ்ல நம்ம தான் கெத்து. எக்ஸாக்ட்லி. இப்போ நடந்த பேங்க் எக்ஸாம்ஸ்ல நம்ம ஸ்கோர் கிளவர்ல படிச்ச ஆஸ்பிரன்ஸ் ஜிஏல 29 அட்டம்ஸ் வரைக்கும் கொடுத்திருக்காங்க. ஸோ இனியும் யோசிக்காம டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி நம்ம டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே சிபி, லெட்ஸ் ஸ்டார்ட் வித் த நேஷனல் நியூஸ். ஓகே நிலா, ஃபர்ஸ்ட் நியூஸ் ஸ்டார்ட் அப்ஸ்க்காக. டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் டிஎஃப்எஸ் ஜன் சமர்த் போர்ட்டல்ல ஸ்டார்ட் அப் காமன் அப்ளிகேஷன் ஜர்னின்னு ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க. இன்ட்ரெஸ்டிங். ஸோ இது என்ன பண்ணும் சிபி? இது ஸ்டார்ட் அப்ஸ்க்கான ஒரு சிங்கிள் டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் நிலா. இங்க பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ் கிட்ட இருந்து 20 crore வரைக்கும் லோனுக்கு அப்ளை பண்ணி அதோட ஸ்டேட்டஸை ட்ராக்கும் பண்ணிக்கலாம். ஒரே இடத்துல எல்லா வேலையும் முடிஞ்சிடும். சூப்பர்ல. இதுக்கு எலிஜிபிள் ஆகணும்னா என்ன கிரைட்டீரியா? 3 கண்டிஷன்ஸ் தான். ஸ்டார்ட் அப் வந்து டிபார்ட்மெண்ட் ஃபார் ப்ரொமோஷன் ஆஃப் இண்டஸ்ட்ரி அண்ட் இன்டர்னல் ட்ரேட் மூலமா ரெகக்னைஸ்டா இருக்கணும், 10 வருஷத்துக்குள்ள ஆரம்பிச்சதா இருக்கணும், அண்ட் ஆனுவல் டர்ன் ஓவர் வந்து 100 crores கம்மியா இருக்கணும். காட் இட். ஸ்டார்ட் அப் நண்பர்களுக்கு இது செம யூஸ்ஃபுல்லான நியூஸ். ஓகே, நெக்ஸ்ட் என்ன சிபி? நெக்ஸ்ட் சிக்கிம்ல இருந்து ஒரு ஜிஐ டேக் நியூஸ். சிக்கிமோட 2 ட்ரெடிஷ்னல் லெப்சா மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்க்கு ஜியோகிராஃபிக்கல் இண்டிகேஷன், அதாவது புவிசார் குறியீடு கிடைச்சிருக்கு. வாவ், எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அது? ஒன்னு தும்புக், இது சாஃப்ட்வுட் அண்ட் பார்ச்மெண்ட் வச்சு செஞ்ச ஒரு 3 string இன்ஸ்ட்ருமெண்ட். இன்னொன்னு பும்டுங் புலிட், இது ஒரு 4 ஹோல்ட் பேம்பூ ஃப்ளூட். ரெண்டுமே மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் கேட்டகரியில வருது. ஆசம். இந்த ஜிஐ ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட்ஸ் எங்க கொடுத்தாங்க? நியூ டெல்லியில நடந்த ஃபர்ஸ்ட் ட்ரைபல் பிசினஸ் கான்க்ளேவ்ல தான் கொடுத்தாங்க. இந்த கான்க்ளேவை மினிஸ்ட்ரி ஆஃப் ட்ரைபல் அஃபேர்ஸ், டிபிஐஐடி அண்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சர் சேர்ந்து தான் ஆர்கனைஸ் பண்ணாங்க. அப்போ இனி சிக்கிம் போனா இந்த ஃப்ளூட்டை வாங்கி ஊதி பாத்திர வேண்டியதுதான். நெக்ஸ்ட் நியூஸ் என்ன சிபி? கண்டிப்பா. அடுத்து நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் எலக்ட்ரானிக்ஸ் காம்பனன்ட் மேனுஃபேக்சரிங் ஸ்கீம் இசிஎம்எஸ் கீழே 17 புது ப்ராஜெக்ட்ஸ்க்கு அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஓ, இசிஎம்எஸ்ஸா? சோ இதனால என்ன பெனிஃபிட்? இதோட மொத்த இன்வெஸ்ட்மெண்ட் 7,172 crore rupees. இது மூலமா 65,111 crore rupees மதிப்புள்ள ப்ரொடக்ஷன் ஜெனரேட் ஆகும்னு எதிர்பார்க்கறாங்க. இதோட சேர்த்து இசிஎம்எஸ் கீழே அப்ரூவ் ஆன டோட்டல் ப்ராஜெக்ட்ஸ் 24 ஆயிடுச்சு. கிரேட். மேனுஃபேக்சரிங் எங்கெல்லாம் நடக்கும்? இது 9 ஸ்டேட்ஸ்ல பரவி நடக்கும்ல. 9 காம்பனன்ட் கேட்டகரிஸ்ல மேனுஃபேக்சரிங் இருக்கும். ஜெபீல் சர்க்கியூட் இந்தியா, ஊனோ மிண்டா, மீனா எலக்ட்ரோடெக் மாதிரி பெரிய கம்பெனிஸ்க்கு அப்ரூவல் கிடைச்சிருக்கு. சூப்பர். மேட் இன் இந்தியா இஸ் கெட்டிங் ஸ்ட்ராங்கர். வாட்ஸ் நெக்ஸ்ட்? நெக்ஸ்ட் ஒரு கான்க்ளேவ் பத்தின நியூஸ். யூனியன் மினிஸ்டர் டாக்டர் ஜிதேந்திர சிங் ஃபீனோம் நேஷனல் கான்க்ளேவ் ஆன் லாஞ்சிடியூடினல் கோஹோர்ட் ஸ்டடீஸ் கோஹோர்ட் 2025 லான்ச் பண்ணியிருக்காரு. இது ஒடிஷால புவனேஸ்வர்ல இருக்கிற சிஎஸ்ஐஆர் எம்எம்டில நடந்தது. பெரிய பேரா இருக்கே, ஃபீனோம் நேஷனல் கான்க்ளேவ். இது எது பத்தினது? இது சிஎஸ்ஐஆர் லீட் பண்ற ஃபீனோம் இண்டியோ இனிஷியேட்டிவோட ஒரு பார்ட். இது நம்ம இந்தியாவோட லார்ஜஸ்ட் எவிடன்ஸ் பேஸ்ட் ஸ்டடி. நம்மளோட ஜெனட்டிக், லைஃப் ஸ்டைல் அண்ட் என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ் எப்படி டிசீஸை உண்டாக்குதுன்னு ஸ்டடி பண்றாங்க. வெரி இம்பார்ட்டன்ட் ஸ்டடி. ஸோ சிஎஸ்ஐஆர் பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. ஷூர். சிஎஸ்ஐஆர் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜிக்கு கீழே வருது. டைரக்டர் ஜெனரல் டாக்டர் என் கலைசெல்வி. ஹெட் குவார்ட்டர்ஸ் நியூ டெல்லியில இருக்கு. அண்ட் 1942ல எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. பர்ஃபெக்ட். நெக்ஸ்ட் என்ன ப்ரோக்ராம்? அடுத்து யூனியன் மினிஸ்டர் ஸ்ரீபாத் ஏசோ நாய்க் குளோபல் எனர்ஜி லீடர்ஸ் சமிட் 2025க்கான லோகோ அண்ட் அஃபிஷியல் வெப்சைட்டை லான்ச் பண்ணியிருக்காரு நியூ டெல்லியில. சமிட் வந்து ஒடிஷால பூரியில நடக்க போகுது. GELS 2025 தீம் என்ன வச்சிருக்காங்க? டீம் வந்து பவரிங் இந்தியா, சஃபிஷியன்சி, பேலன்ஸ், இன்னோவேஷன். எனர்ஜி டிரான்சிஷன், கிளைமேட் லீடர்ஷிப் மாதிரியான விஷயங்கள் பத்தி நேஷனல் அண்ட் குளோபல் லெவல்ல டிஸ்கஸ் பண்றது தான் இதோட ஐஎம். நைஸ். நெக்ஸ்ட் நியூஸ் ப்ளீஸ். பிம்ஸ்டெக் மெரைன் மீட். பிம்ஸ்டெக் இந்தியா மெரைன் ரிசர்ச் நெட்வொர்க்கோட இனாகரல் பயானியல் கான்ஃபரன்ஸை கேரளால கொச்சியில ஹோஸ்ட் பண்ணியிருக்கு.
பிம்ஸ்டெக்கா? பே ஆஃப் பெங்கால் இனிஷியேட்டிவ் ஃபார் மல்டி செக்டரல் டெக்னிக்கல் அண்ட் எக்கனாமிக் கோஆபரேஷன் சரிதானே? கரெக்ட் நிலா. பே ஆஃப் பெங்கால் கண்ட்ரீஸ் நடுவுல ப்ளூ எக்கானமி, மெரைன் சயின்ஸ் அண்ட் ஓஷன் சஸ்டைனபிலிட்டியில கோஆபரேஷனை ப்ரமோட் பண்றது தான் இந்த கான்ஃபரன்ஸோட எய்ம். ஓ கிரேட். பிம்ஸ்டெக் பத்தி கொஞ்சம் ஸ்டாட்டிக் பாயிண்ட்ஸ் சொல்லுங்க சிபி. கண்டிப்பா. இதோட சேர்மன்ஷிப் இப்போ பங்களாதேஷ் கிட்ட இருக்கு. செக்ரட்டரி ஜெனரல் நம்ம இந்தியாவை சேர்ந்த இந்திரா மணி பாண்டே. ஹெட் குவார்ட்டர்ஸ் தாக்கா, பங்களாதேஷ். 1997ல எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. சூப்பர் கிளியர் சிபி. இப்போ எக்கனாமி செக்மெண்ட்க்கு போவோமா? எஸ், எக்கானமில ஒரே நியூஸ் தான். இந்தியா யூஎஸ் கிட்ட இருந்து எல்பிஜி, அதாவது லிக்விஃபைடு பெட்ரோலியம் கேஸை இம்போர்ட் பண்றதுக்கு ஒரு டீல் சைன் பண்ணிருக்கு. நம்ம இந்தியன் பப்ளிக் செக்டர் ஆயில் கம்பெனிஸ் யூஎஸ் கிட்ட இருந்து எல்பிஜி இம்போர்ட் பண்றதுக்கு சைன் பண்ண ஃபர்ஸ்ட் எவர் ஸ்ட்ரக்சர்டு கான்ட்ராக்ட் இதுதான். வாவ், ஃபர்ஸ்ட் எவரா? எவ்வளோ இம்போர்ட் பண்றாங்க? 1 இயர் கான்ட்ராக்ட் இது. பெரானம், யானி வருஷத்துக்கு 2.2 மில்லியன் டன்ஸ் எல்பிஜி இம்போர்ட் பண்ணுவாங்க. இது நம்ம இந்தியாவோட டோட்டல் ஆனுவல் எல்பிஜி இம்போர்ட்ஸ்ல 10% வரும். கிரேட் டீல். ஓகே, நெக்ஸ்ட் அக்ரிமெண்ட் செக்ஷன். அக்ரிமெண்ட்ஸ்லயே ஒரே நியூஸ் தான். இண்டிகோ, சைனா சதர்ன் ஏர்லைன்ஸ் கூட ஒரு எம்ஓயு சைன் பண்ணியிருக்காங்க. என்ன எம்ஓயு? ஒரு கோட் ஷேர் பார்ட்னர்ஷிப் அண்ட் மியூச்சுவல் கோஆபரேஷன் அக்ரிமெண்ட். கோட் ஷேர்னா ஒரு ஏர்லைன் இன்னொரு ஏர்லைனோட ஃப்ளைட்ல கெண்டி சீட்ஸை விற்க முடியும். இதனால கனெக்டிவிட்டி இம்ப்ரூவ் ஆகும். சைனா சதர்ன் ஏர்லைன்ஸ் இந்தியாவில் சர்வீசஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணலாம் அண்ட் இண்டிகோ கஸ்டமர்ஸ்க்கு அவங்களோட நெட்வொர்க் ஆக்சஸ் கிடைக்கும். ஓகே, சிம்பிள் அண்ட் ஸ்வீட் நியூஸ். சிபி, இப்படி நிறைய டேட்டா, ஃபேக்ட்ஸ், நேம்ஸ் எல்லாம் நம்ம ஆஸ்பிரன்ட்ஸ்க்கு எப்படி ஞாபகம் வச்சுக்க முடியும்? ரொம்ப கஷ்டம் இல்லையா? அதுக்கு தான் எல்லாம் நம்ம ஸ்கோர் கிளவர் ஆப் இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், நீங்க கூகுள் பிளே ஸ்டோர்ல இருந்து எங்க ஸ்கோர் கிளவர் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதுல கரண்ட் அஃபேர்ஸ் அண்ட் ஜிகேவை ஈஸியா மெமரைஸ் பண்றதுக்கு ஒரு யூனிக் நியூ லேர்னிங் டெக்னிக் யூஸ் பண்றோம். நீங்க ஒரு தடவை படிச்சா மறுபடியும் மறக்கவே மாட்டீங்க. ஆமா மக்களே, ஆப்பை ட்ரை பண்ணி பாருங்க. ஆல்சோ எங்களுடைய இந்த நியூ பாட்காஸ்ட் இனிஷியேட்டிவ் பத்தி உங்க ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. உங்க சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். இந்த பாட்காஸ்ட் கிரியேட் பண்ண நாங்க நிறைய எஃபர்ட் போடுறோம். ஸோ ப்ளீஸ் லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எஸ், ஓகே, பேக் டு தி நியூஸ். Next, report section. First, PLFS report from NSO. பீரியாடிக் லேபர் ஃபோர்ஸ் சர்வே. அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் பத்தி சொல்லுவாங்களே. Correct. 15 வயசுக்கு மேல இருக்கிறவங்களோட அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் Q2 FY26ல 5.2% குறைஞ்சிருக்கு. இது Q1ல 5.4% இருந்தது. குட் நியூஸ். இது ரூரல் அண்ட் அர்பன்ல எப்படி இருக்கு? ஓவரால் டிக்ளைனுக்கு காரணம் ரூரல் ஏரியாஸ் தான். அங்க அன்எம்ப்ளாய்மெண்ட் 4.4% குறைஞ்சிருக்கு. ஆனா அர்பன் ஏரியாஸ்ல 6.9% கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஓ ஓகே. வேற என்ன இம்பார்ட்டன்ட் ஃபைண்டிங்ஸ்? ஃபீமேல் லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன் ரேட் 33.7% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆனா பேட் நியூஸ் என்னன்னா யூத் அன்எம்ப்ளாய்மெண்ட் ஏஜ் 15 to 29 14.8% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் ரிசல்ட்ஸா இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் ரிப்போர்ட். நெக்ஸ்ட், குளோபல் டியூபர்குலோசிஸ் ரிப்போர்ட் 2025 ரிலீஸ்ட் பை WHO. இந்தியாவோட டிபி இன்சிடென்ஸ் ரேட் 2015ல இருந்து 2024க்குள்ள 21% குறைஞ்சிருக்கு. இது குளோபல் டிக்ளைன் ரேட்டான 12% விட டபுள் த ஸ்பீட். தட்ஸ் ஃபேண்டாஸ்டிக் நியூஸ். அப்ப கவர்மெண்டோட 2025 டார்கெட்டை அச்சீவ் பண்ணிட்டோமா? இல்ல நீலா, நம்ம டார்கெட் 77 கேசஸ் per lakh பாப்புலேஷன். பட் 2024ல 187 கேசஸ் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. இன்னும் இந்தியால தான் குளோபலி ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் டிபி கேசஸ் இருக்கு, 25%. ஓ, பட் நம்ம ட்ரீட்மெண்ட்ல எப்படி பெர்ஃபார்ம் பண்றோம்? அங்கதான் நம்ம மாஸ். இந்தியாவோட டிபி ட்ரீட்மெண்ட் கவரேஜ் 53%ல இருந்து 92%க்கு மேல இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நம்ம டிபி முக்த் பாரத் அபியான் கீரை ட்ரீட்மெண்ட் சக்சஸ் ரேட் 90% இருக்கு, which is higher than the global rate of 88%. சூப்பர். கவர்மெண்ட் சப்போர்ட் பற்றி ஏதாவது மென்ஷன் பண்ணிருக்காங்களா? ஆமா, நிக்ஷய் போஷன் யோஜனா கீழே 4,406 crore டிஸ்பர்ஸ் பண்ணிருக்காங்க. இன்ஃபேக்ட் அக்டோபர் 2024ல இருந்து பேஷண்ட்டுக்கு பெர் மந்த் கொடுக்குற பிபிடி அமௌண்ட்டை 500 rupeesல இருந்து 1000 rupeesஆ இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. எக்ஸலண்ட் இனிஷியேட்டிவ். ஓகே, இன்டர்நேஷனல் நியூஸ்க்கு போகலாம். பிரசிடென்ட் திரௌபதி முர்மு ஆங்கோலாக்கு விசிட் பண்ணிருக்காங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் எவர் ஸ்டேட் விசிட் பை an இந்தியன் பிரசிடென்ட் டு ஆங்கோலா. வாவ், a historic visit. என்ன ஒகேஷனுக்காக? 2 ஸ்பெஷல் ஒகேஷன். ஒன்னு 40th anniversary ஆஃப் டிப்ளமேட்டிக் ரிலேஷன்ஸ், இன்னொன்னு ஆங்கோலாவோட 50th இண்டிபெண்டன்ஸ் டே செலிப்ரேஷன்ஸ். நல்ல நேரம் பார்த்து போயிருக்காங்க. இனி இம்பார்ட்டன்ட் அக்ரிமெண்ட்ஸ்? எஸ், இந்தியா டிஃபென்ஸ் அண்ட் எனர்ஜி ப்ராஜெக்ட்ஸ்க்காக எக்ஸிம் பேங்க் மூலமா $200 million லைன் ஆஃப் கிரெடிட் ப்ரொபோஸ் பண்ணிருக்கு. ஆங்கோலா குளோபல் பயோஃபியூல் அலையன்ஸும் இன்டர்நேஷனல் பிக் கேட்ஸ் அலையன்ஸ் 2லையும் ஜாயின் பண்ண அக்ரி பண்ணிருக்காங்க. வெரி குட். வேற என்ன ஹைலைட்ஸ்?
பிரசிடென்ட் முர்மு ஆங்கோலாவோட நேஷனல் அசெம்பிளில பேசினாங்க. இப்படி பேசுற ஃபர்ஸ்ட் இந்தியன் ஹெட் ஆஃப் ஸ்டேட் அவங்க தான். ஆல்சோ ஆங்கோலாவோட ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட் டாக்டர் ஆண்டோனியோ ஆகோஸ்டினோ நேட்டோவோட மெமோரியல்ல ட்ரிபியூட் பண்ணாங்க. கிரேட் டிப்ளமேட்டிக் விசிட். நெக்ஸ்ட் இன்டர்நேஷனல் நியூஸ். யுனெஸ்கோ ரெக்கமெண்டேஷன் ஆன் த எத்திக்ஸ் ஆஃப் நியூரோ டெக்னாலஜின்னு ஒரு ஃப்ரேம் ஒர்க்கை அடாப்ட் பண்ணிருக்காங்க. இதுதான் வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் குளோபல் எத்திக்கல் ஃப்ரேம் ஒர்க் ஃபார் திஸ் ஃபீல்ட். நியூரோ டெக்னாலஜிக்கா? பிரெயின் ரிலேட்டட் டெக்னாலஜி பத்தியா? எக்ஸாக்ட்லி. நம்ம மென்டல் பிரைவசி, ஃப்ரீடம் ஆஃப் தாட் மாதிரி ஃபண்டமெண்டல் ஹியூமன் ரைட்ஸை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு குளோபல் ஸ்டாண்டர்ட் செட் பண்றாங்க. இந்த கான்ஃபரன்ஸ் சமர்கண்ட், உஸ்பெகிஸ்தான்ல நடந்தது. ரொம்ப ஃபியூச்சரிஸ்டிக் அண்ட் நெசசரி. ஓகே, பிசினஸ் நியூஸ் என்ன? ஃபோன்பே ஓப்பன் ஏஐ கூட ஒரு ஸ்ட்ராட்டஜிக் கொலாபரேஷன் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அவங்க ஆப்ஸ்ல சாட் ஜிபிடி ஃபீச்சர்ஸை இன்டகிரேட் பண்ண போறாங்க. சரி. அப்போ ஃபோன்பேல இனி ஏஐ அசிஸ்டன்ட் வருமா? ஆமா, அவங்களோட கன்சியூமர் ஆப், பிசினஸ் ஆப் அண்ட் இண்டஸ் ஆப் ஸ்டோர்ல எல்லாம் இந்த ஏஐ அசிஸ்டன்ட் ஆக்சசிபிளா இருக்கும். ஜெனரேட்டிவ் ஏஐயை மில்லியன்ஸ் ஆஃப் இந்தியன் யூசர்ஸ் கிட்ட கொண்டு சேர்க்கறது தான் எய்ம். டெக் வேர்ல்ட் இஸ் மூவிங் ஃபாஸ்ட். இப்போ சயின்ஸ் நியூஸ். ஆந்திர பிரதேச சேர்ந்த 17 வயசான குஞ்சாலா கைவல்யா அஸ்ட்ரானட் கேண்டிடேட் ஏஎஸ்சியா செலக்ட் ஆயிருக்காங்க. அன்பிலீவபிள். 17 இயர்ஸ் ஓல்ட். என்ன ப்ரோக்ராம்க்கு? டீடான் ஸ்பேஸ் இண்டஸ்ட்ரீஸ் ஐடியோட 2025 to 2029 அஸ்ட்ரானட் ட்ரைனிங் ப்ரோக்ராம்க்கு ஃப்ளோரிடா யுஎஸ்ஏல நடக்க போற 4-இயர் ட்ரைனிங் ப்ரோக்ராம்ல ஷார்ட் லிஸ்டான 150 கேண்டிடேட்ஸை இவங்கள ஒருத்தங்க. தட் இஸ் சிம்பிளி அமேசிங். வேற என்ன அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணிருக்காங்க? 2023ல இன்டர்நேஷனல் ஏர் அண்ட் ஸ்பேஸ் ப்ரோக்ராமை கம்ப்ளீட் பண்ண யங்கஸ்ட் இந்தியன் இவங்க தான். பிளஸ் 2 ப்ரொவிஷனல் மெயின் பில்ட் ஆஸ்ட்ராய்ட்ஸையும் டிஸ்கவர் பண்ணிருக்காங்க. வாட் அ டேலண்ட். ட்ரூலி அ ப்ராடிஜி. ஆல் தி பெஸ்ட் டு ஹர். அடுத்த ஸ்டேட் நியூஸ். கர்நாடகா கவர்மெண்ட் நாலேஜ் ட்ரிவன் எக்கனாமிக்கல் அண்ட் ஓப்பன் சோர்ஸ்னு ஒரு பர்சனல் கம்ப்யூட்டரை லான்ச் பண்ணிருக்காங்க. கேஇஓ கம்ப்யூட்டரா? என்ன ஸ்பெஷல்? இது ஒரு காம்பேக்ட், லோ காஸ்ட் அண்ட் ஏஐ ரெடி பிசி. கர்நாடகாலேயே டிசைன் அண்ட் டெவலப் பண்ணதுதான். ஸ்டூடெண்ட்ஸ், ஃபேமிலிஸ் அண்ட் ஸ்மால் என்டர்பிரைசஸ்க்கு கம்ப்யூட்டிங்கை ஆக்சசிபிள் ஆக்கி டிஜிட்டல் டிவைடை குறைக்கிறது தான் இதோட நோக்கம். நல்ல இனிஷியேட்டிவ். ஓகே, லெட்ஸ் ரேப் அப் வித் அப்பாயின்ட்மெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட், புஷ்பிந்தர் சிங் புனிஹா. இவங்க நீத்தி ஆயோக்ல டாக்ஸ் பாலிசிக்கான கன்சல்டேட்டிவ் குரூப்போட சேர்பர்சனா இருக்காங்க. இப்போ யூகே பேஸ்ட் ப்ளூ ஓஷன் கார்பரேஷனோட அட்வைசரி போர்ட்ல அப்பாயிண்ட் ஆயிருக்காங்க. ஓகே, லாஸ்ட் அண்ட் ஃபைனல் நியூஸ் ஃபார் டுடே. விவேக் சிங்லா பவர் எக்ஸ்சேஞ்ச் இந்தியா லிமிடெடோட எம்டி அண்ட் சிஇஓவா அப்பாயிண்ட் ஆயிருக்காரு. ஹீ சக்சீட்ஸ் சத்யஜித் கங்குலி. ஆல் ரைட், அப்பாயின்மெண்ட்ஸோட நம்ம இன்னையோட நியூஸ் முடிஞ்சுது. பட் வெயிட், படிச்சது மட்டும் போதாதில்ல, பிராக்டிஸ் பண்ணணும் இல்ல? அதுக்கு தான் நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் லீக். எஸ், த ஐபிஎல் ஃபார் கரண்ட் அஃபேர்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், டெய்லி நைட் 8 PM நம்ம டெலிகிராம் சேனல்ல அந்த நாளோட கரண்ட் அஃபேர்ஸ்ல இருந்து ஒரு குவிஸ் நடக்கும். ஆமா, எவ்ரி மந்த் ஒரு புது லீக் ஸ்டார்ட் ஆகும். உங்க ஸ்கோர்ஸ் மந்த் எண்ட் வரைக்கும் கவுண்ட் பண்ணுவோம். அண்ட் டாப் பெர்ஃபார்மர்ஸ் அண்ட் வின்னர்ஸ்க்கு எக்ஸைட்டிங் ரிவார்ட்ஸ் காத்திருக்கு. சோ இன்னும் நான் வெயிட்டிங். உடனே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி கரண்ட் அஃபேர்ஸ் லீக் டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லி பிராக்டிஸ் பண்ணுங்க, டெய்லி இம்ப்ரூவ் ஆகுங்க. நாளைக்கு புது கரண்ட் அஃபேர்ஸோட உங்களை சந்திக்கிறோம். அதுவரை டேக் கேர். பை பை. Bye everyone, keep learning with Score Clever.